Everybody on planet Earth has 86,400 seconds a day. And if you spend your time for the money, இப்ப ஒருத்தர் நான் எவ்வளவு வேணா வாழ்க்கை ரெடி நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அதே 86,400 செகண்ட்ஸ் தான் அந்த பர்சனுக்கு இருக்கும். சோ இந்த பர்சன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறார். சோ டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்றனால ஹி ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பீட். மார்க்கெட்டுக்கு எவ்வளவு ஸ்பீடா அவரோட ப்ராடக்ட்டை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காரு. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃப்ரீலான்சரா இருக்கலாம். எல்லாருமே சூஸ் பண்ற ஒரு பாத் ஸ்பீடு டு மார்க்கெட் தான். நேத்திக்கு நான் ஒரு மார்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க என்ன இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாலட் மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சு வித்துருந்தாங்க. அண்ட் அதோட பிரைஸ் 140 rupees. ஆனா அதுல இருக்கக்கூடிய பழங்களோட பிரைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபாய்க்கு மேல இருக்காது. அவ்வளவு சின்ன பேக்கெட். பட் அதை நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன் அப்படி வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள் டோன்ட் வாண்ட் த ப்ராசஸ், பீப்புள் வாண்ட் த அவுட்கம். இந்த எக்ஸாம்பிள் இருந்து யாரு ஒருத்தர் பீப்புளோட ப்ராசஸ குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் போகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ த ஆக்சுவல் பேட்டர்ன் ஹியர் இஸ் பீப்புள் பை ஃபார் த அவுட்கம் அண்ட் நாட் ஃபார் த ப்ராசஸ். அதனாலதான் நம்ம ஒரு பில்டிங் கட்டும் போதா இருக்கும், இல்ல என்ன வேலை செய்யும் போதா இருக்கும், கான்ட்ராக்ட்ல நம்ம வேலையை விட்டுருவோம். we don't want to indulge in a process and see the nuances. அது நமக்கு தலைவலி அப்படிங்கறதுனால இந்த ரூபாய்க்கு இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஆனா அந்த பர்சன் அத ப்ராசஸ கம்மி பண்ற ஒரு பர்சனா ஆக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கு. இது ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் ஒருத்தருக்கு ப்ரொவைட் பண்றீங்க. அது அவங்களுக்கு என்ன விதத்துல வேல்யூ ஆட் ஆகுறது. எக்ஸாம்பிளுக்கு அவங்களால எக்ஸ்ட்ரா மணி ஜென்ரேட் பண்ண முடியாதா, இல்லாட்டி அவங்களோட ஃபிட்னஸ் அல்லது ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் விஷயமா அது ஆக்ட் ஆகுதா. இந்த மாதிரி விஷயத்த யூ ஹேவ் டு டிசைட் த அவுட்கம். எப்ப அந்த அவுட்கம் என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்களோ யூ ஜஸ்ட் புட் திஸ் இன் வே. அதாவது ஒரு YC ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். அந்த வகையில யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், யூ ஹேவ் டு டெல் த அவுட்கம். அதுக்கான ப்ராசஸ நீங்க எப்படி பண்ண போறீங்கறத சொல்லிட்டு ஃபைனலா ஹவு த ப்ராடக்ட் இஸ் பெட்டர், cheaper and efficient and provide more value to the people அப்படிங்கறத ப்ரொவைட் சொல்லிட்டீங்க அப்படின்னா that is more than enough. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எங்க கம்பெனி ஒரே ஒரு நாள் கூத்துக்கு பல கோடி செலவு பண்ணாங்க. என்னன்னா டைம்ஸ் நவுல இவங்களோட ப்ராடக்ட் ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் அங்க பிளேஸ் பண்றதுக்கு they burned crores. ஆனா அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சது என்னது அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் அத்தனை வியூஸ்மே கன்வெர்டபிள் கிளைண்ட்ஸா உங்களுக்கு அமைஞ்சாங்க. சரியா? இப்போ இந்த அளவு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தே கேன் டூ இஃப் தே ஆர் கேப்பபிள். பட் நம்மள மாதிரி ஒரு ஆள் ஒரு பெரிய லெவல்ல கோல் வைக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம். பட் அந்த கோலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது வருவாங்களா? வந்தா நல்லா இருக்கும். சரி, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு பெரிய காலடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கும் போது ஒரு லெஜெண்டரி மூவ கண்டுபிடிச்சேன். வித் பேஷன்ஸ் ஐ வில் டீச் யூ ஹவ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய். ஒரு AI வச்சு ரியலாவே இந்த அளவு ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருந்தது.